வண்டி இப்போது பூஜை போட்டு வெளியே எடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா மாலை கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2 ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கு. கோச் உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அது ஃபுல்லாக நம்ம அதில் காமிச்சிருக்கோம். விஜயம் தமிழன் எக்ஸ்பிரஸ், அதாவது ராம் ஜெயத்தின்னு ஒரு தனி வரலாறே இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து 100 வண்டிக்கு மேலே இருந்த ஒரு கம்பெனி. எப்போலேருந்து இருக்குன்னா 1948, சின்ஸ் 1948 அப்போலேருந்து இப்போ வரையும் கணக்கு பண்ணிக்கோங்க. இவர் தான் வந்து ஆடியோ பண்ணது, ஹரி ஆடியோஸ் ஓனரு. பக்கத்தில் வந்து ஜெயராஜ் சார். பின்னால் பாருங்கள், திருப்பூர் கோவை SKS ஒரு சின்ன ஒர்க்குக்காக வந்திருக்கு. கோச்சில் ஃபஸ்ட்டு பூஜை போட்டு வண்டியை வெளியே அனுப்புகிறாங்க. இனிமேல் ஒரு ஸ்வீட் மெமரிஸு. இப்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து ராம் ஜெயம் ஒரு பெரிய கம்பெனி தான். மோட்டார் தொழிலில் ஒரு பயங்கரமான பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது ராம் ஜெயம். ராஜ் டிரைவர் தான் வந்து கோச்சிலேருந்து ஷெட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போக போகிறாரு. இங்கேருந்து நம்ம சேலம் போயிட்டு சேலம்லேருந்து ஊத்தங்கரைலேருந்து அப்படியே செங்கத்துலேருந்து அப்படியே திருவண்ணாமலை போயிட்டு வண்டி ஷெட்டுக்கு போயிடும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா வந்து BS4 MG மோட்டார்ஸில் வந்து பாடி கட்டியிருக்காங்க. ஆடியோ ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஹரி ஆடியோஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கம்பெனி ஸ்ரீ ராம் ஜெயம். அதனால தான் டேரெக்டாக நானே களத்துக்கு வந்துட்டேன். அந்தளவுக்கு இப்போ பிடிக்குன்னா சொல்ல வார்த்தைகள் இல்லை, அந்தளவுக்கு பிடிக்கும். ஏன் வந்திருக்கிற டிரைவர் அவருக்குமே அதே தான். கம்பெனி விட்டு வெளியே போனால் சும்மா இருப்பேன் தவிர வேறு கம்பெனிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு பிடிக்கும் அவருக்கு, ராஜிக்கு. ஒரு வண்டி தயாராக கோச்சிலே சரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. எலக்ட்ரிஷியனு, வெல்டிங்கு, அப்புறம் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்கிறது, அப்புறமா ஆர்ட் ஒர்க்கு, அவ்வளோ செட்டு வேலை, கேமரா வேலை, இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பஸ்ஸு உருவாகுது. விஜய் டைலாக் ஒன்று வரும், என்னை பிடிச்சவங்க ஊருக்குள்ளே கோடி பேர் இருக்காங்களா, அந்த மாதிரியே அந்த டைலாக் கரெக்டாக இந்த கம்பெனிக்கு தான் பொருந்தும். பயங்கரமான பஸ் ஃபேன்ஸுங்க இந்த ராம் ஜெயம் பஸ்ஸுக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நேற்று வந்து வண்டி டெலிவரி ஆக வேண்டியது. கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இன்றைக்கி மாறிடுச்சு. நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் 90s கிட்ஸ் மட்டும்தான் பஸ் ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு. 2K கிட்ஸ்லேயும் இருக்காங்க, 80s கிட்ஸ்லேயும் இருக்காங்க, 70s கிட்ஸ்லேயும் இருக்காங்க, சம் 60s ஆல்சோ. அந்த காலத்துலலாம் பஸ்ஸுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு இப்போ நம்ம என்ன ரேஞ்சோ அந்த ரேஞ்சில் இருந்தது. அது ஒரு காலகட்டம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. இந்த ஒரு சூப்பரான தருணத்தில் நானும் இருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ராம் ஜெயம் வந்தவாசி வண்டி சேஞ்ச் பண்ணாங்க. அந்த பஸ்லேயுமே நம்ம ஃபஸ்ட்டு ஷோவை நம்ம ட்ராவல் பண்ணி விளாக் பண்ணியிருந்தோம். அந்த வண்டி பார்த்திங்கன்னா MCBயில் பாடி கட்டின வண்டி. இப்போ வந்து MG மோட்டார்ஸ் கரூர் இந்த கோச்சில் பாடி கட்டியிருக்காங்க. இது வந்து Day 2 வீடியோங்க. Day 1 வீடியோ ஆல்ரெடி லாஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இன்னும் டெலிவரி ஆகலை. இன்னொன்று தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி டெலிவரி. டிரைவர் ராஜா அண்ணன் பார்த்தீங்கன்னா அவரு தான் வந்து சேசத்தை வந்து விட்டது. இப்போ கூண்டு கட்டி எடுத்துகிட்டு போகிறதுமே பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணன் தான். டிஜிஎம்மில் எப்படி தினகரன் ஒரு முக்கியமான டிரைவரோ அது போல் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் இவர் ஒரு முக்கியமான டிரைவரு. இவரும் தினகருமே வந்து ஜிகிரி தோஸ்து தான். ராஜி டிரைவர் பார்த்திங்கன்னா வந்து லைன் வண்டிலேயும் ஸ்பெஷலிஸ்ட்டு தான். டூர் வண்டியிலையுமே எல்லா ரூட்டும் தெரியும். அதுலேயுமே வந்து டூர் வண்டிக்கு ஸ்பெஷலிஸ்ட்டான ஒரு டிரைவரு. ராம் ஜெயம் ஸ்டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செட் ஆகிட்டாங்கன்னா வந்து வேறு கம்பெனியே போக மாட்டாங்க.
வில்லுலேருந்து அம்பு புறப்படுற மாதிரி நம்மால் கிளம்பிட்டாரு. வெற்றிகரமாக பூஜை போட்டு வண்டி வெளியே வந்துருச்சு. வால்வோ லைட்ஸ் டைப் மாடலில் ரூட்டில் ஃபஸ்ட்டு வண்டி இது. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயின் கேட் வழியாக வண்டி வெளியே வந்துச்சு. இது வந்து இன்னொரு வழி, அது வழியாக இப்போ பூஜை போட்டு வெளியே வந்துட்டுருக்கு. ஒரு 7:30 டைமு கரூர்லேருந்து கிளம்பிட்டோம். லாஸ்ட்டு சீட்டுக்கு மேலே போகிறேங்க. சூப்பராக லைட் செட்டிங்கு, டாப் லைட்டிங்குமே வேறு லெவலில் இருக்குது. ஸ்டெப் சீலிங் தான், கேரியர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டூர் வண்டி தான் வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸ்டெப் சீலிங்கில் லைட் செட்டிங்குமே சூப்பராக இருக்குது. சரிண்ணா வரேன். ஃப்ரண்ட்டு கேபினு, சாமி ஃபோட்டோ பாருங்கள், கிளாக் இருக்குது. ஸ்க்ரீன்லாம் பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு மிரர் இருக்குது, ஸ்பீக்கர்லையுமே லைட் செட் பண்ணியிருக்காங்க. இந்தாங்க சீட் கவர் பாருங்கள். பேலஸ் மாதிரி இருக்குது லைட் செட்டிங்கு, செம்மையாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் பின்னாடி கிளாஸ் வச்சு அந்த டைப்பில் இருக்குது. சாமி ஃபோட்டோ பாருங்கள். நான் ராஜா டீசல் குடிக்க போறியா? டீசல் குடிச்சிட்டு நேராக ஊர் தான் ஸ்டாப் பண்ணிடலாமா? சரி சார், வரும்போது பிடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ டீசல் மட்டும் கம்மியாக குடிச்சுட்டா போதும், ஓனர் நல்லா இருப்பார்.
பச்சை மிளகா கடிக்கும் போது கண்ணு ரெண்டும் கலக்கு கண்ணாத்தாடுறார் ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ கண்ணாத்தாடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ காயோடையும் குறும்பாடு அதற்காக நமக்கு சாப்பாடு முன்னாலும் பின்னாலும் என்னாலும் வாழாட யாரும் வம்புக்கும் சுருக்கும் எங்கிட்ட வாராம ஓடத்தான் வளப்பொக்கி மழமாசம் பச்சால வாராட்டி விட்டேன் நாய் போல சம்பா சம்பா அடி ரம்பா ரம்பா இது சோம்பேறி இருக்கா என் செந்தாமரை கை சேரும் வரை நான் நின்றேனே தூக்கம் கட்டு வெல்லு அரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு கட்டப்பம்ம கூடனுக்கு கெட்டவன் பேரனுக்கு கெட்ட பணம் எவனும் வந்தா எட்டி எட்டி இருக்கு பாரா பாரா பரால இவ பாரா பாரா பரால அண்ணனில் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும் தொடாத பூவும் சுகந்தானா ஒவ்வொரு ஜோடி மரங்கள் சுகந்தானா எல்லா நாளும் காத்தையை நீங்கள் நிலவில் என்றும் இல்லை பேசி விழிகள் உயிரோடு இருந்தால் புயல் கூரையில உன்னுடைய வேதனைய பார்த்ததுல காந்தி ஒரு நடு கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி என்ன கோலம் போட்டே நீரும் கோலம் போட அடி வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை இந்த வண்டிக்கார சொந்த ஒரு மதுரை